ஃபோட்டோ எடுத்துட்ட பிறகு ஒரு ஆள்கிட்ட காட்டுறப்ப அவங்க பார்ப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும். பிஃபோர் பேண்டமிக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு குவாலிட்டிக்காக வந்தாங்க. நிறைய பேர் குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஆல்பம் ஆல்பம் இல்லை ஃபோட்டோ ஷாப்பாக இருக்கணும், ஆல்பம் குவாலிட்டியாக இருக்கணும். இப்போ வந்து பார்க்குறவங்க மொத்தம் வந்துட்டு நிற்கிறது ப்ரைஸ். ஏன்னா இந்த பேண்டமிக் முடிஞ்ச பிறகு வந்துட்டு நிறைய இந்த பார்ட் டைமர்ஸ் இந்தமாரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுங்க இருக்கானுங்க. நீ அவங்கள்ட்ட கேட்டு பாருன்னு அவங்க அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறப்ப வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, திஸ் இஸ் அ ஸ்கேமர் ரைட்னு. அவங்க கடுப்பாயிட்டாங்க. ஏன் இவனுக்கு நல்லா தானே செய்யும், என்ன ஸ்கேம் பண்ணாங்க. அப்போ அவங்க அந்த கதையெல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அவங்க நம்மள்ட்ட ஃபோன் எடுத்து சொன்னாங்க, இந்தமாரி உங்கள் பேரில் ஸ்கேமர்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு. தோற்று போன 100 பேர் பார்க்குறதோட தேய்ச்சவங்க ஒரு ஆளை பார்த்தாலே போதும், நம்ம தேய்ச்சிடுவோம். ஹாய் காய்ஸ், மச்சி ஸ்பேட்டா பாட்காஸ்ட் பவர்ட் பை மச்சி ஐஸ்கிரீம், லவ் பை எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தீபன் ராஜ், ஃபவுண்டர் ஆஃப் மினிமம் ஸ்டுடியோ. அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். ஸோ இன்னைக்கு அவரை பற்றி தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம், நிறையா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன இப்போ வந்து வெட்டிங் சீசனாக இருக்கிறனால வெட்டிங்க்கு உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸு அந்த மாதிரிலாம் தேவைப்படுவாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை கதை, உங்கள் கல்யாணத்துக்கு வரவங்க, உங்கள் கல்யாணத்துக்கு வர ஒரு ஃபோட்டோகிராஃபரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இவரை வந்து நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ணலான்னு இருக்கோம். வாங்க இன்னைக்கு நம்ம அவரை பார்ப்போம். ஹாய் அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டோம், இப்போ தான் கொஞ்சம் மணிக்கு சாப்பிட்டு வந்தோம். ஸோ சொல்லு. சரி, உங்களை பற்றி எனக்கு பர்சனலாக கொஞ்சம் தெரியும். ஸோ உங்களை பற்றி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க? உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் என் பேர் தீபன் ராஜ், மினிமம் ஸ்டுடியோ ஃபவுண்டர். நான் என் தம்பி இருக்காங்க. ஸோ லுக் ஷோ, டாஷ்வரன், யோகா, பிரவீன், அண்ட் தென் 5 பேர் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஒரு 5 பேர் தான் இது ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு 4 years பேக். ஆனால் நான் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணது வந்து 2015. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப என் கம்பெனி பேர் வந்துட்டு மொஸ்கிட்டோ ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் ஒன்றுமே தெரியாத ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் வந்தேன். லேன்ஸ் பற்றி தெரியாது, கேமரா பற்றி தெரியாது, ஷார்ட்டை பற்றி தெரியாது, ஐஎஸ்ஓ பற்றி தெரியாது, லைட் பற்றி தெரியாது, எப்படி ஒரு ஈவெண்ட்டை ஷூட் பண்ணணும்னு கூட தெரியாது. அந்தமாரி ஒரு ஃபீலுக்கு வந்தேன். இங்கே வந்து சில பேர் கூட தெரிஞ்சு இப்போ ஒரு எனக்குன்னு சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். என் கம்பெனியில் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, ப்ரீ வெட்டிங், ஸோ கார்ப்பரேட் என்னென்ன ஈவெண்ட்ஸ் செய்ய முடியுமோ, ஈவெண்ட்ஸ் தவிர்த்து வேறு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் எங்கே படிச்சிங்க? எங்கே? அசால் வந்துட்டு மாசாய் தான், பசிக்குடாங்கில் இருந்தோம். ஸோ படித்தது எல்லாமே வந்துட்டு பசிபுத்தி, மாசாய், பசிக்குடாங்க இந்த ஏரியா தான், மாசாய் சைட்டு தான் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இடம் இங்கே தான், சிறியலாம் மாசாய். ஓகே, ஃபேமிலியில் நீங்கள் ஒண்டி தானா? இல்லை ஃபேமிலியில் உங்களுக்கு அடிப்படி ஏதாச்சும் இருக்காங்க? அக்கா இருக்காங்க, அக்கா 4 பேர் இருக்காங்க, தங்கச்சி ஒரு ஆள். 4 பேர் இருக்காங்க. ஓகே, தங்கச்சி இருக்காங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸ்கூல் டைமில் தீபன்னா யார்? ஸோ இந்த கேள்வி அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், தேவையே இல்லாத ஒரு கேள்வி. என்ன இல்லை, ஸ்கூல் டைம்லேயே உங்களுக்கு கேமரா பற்றின ஒரு சுத்தமாக தெரியாது. ஓகே, எந்த நாலேஜும் இல்லை. ஸ்கூலுக்கு போய் என் ரிசல்ட்டும் கூட்டலை, நான் சரியாக படிக்கவும் இல்லை. அதுக்கு எப்படி சொல்கிறது, பேசிக்காக ஒரு தருதலைன்னு சொல்லலாம். அவ்வளோதான். வந்துட்டு ஸ்கூலுக்கு போனாலே வந்துட்டு கிளாஸில் இல்லாத ஒரு பையன்னு சொல்லுவாங்களே, அந்தமாரி தான் வந்தோம். ஒரு கட்டம் வரப்போ வந்துட்டு ஒரு என் வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் நடந்த பிறகு தான் இந்த ஃபோட்டோகிராஃபி அந்தமாரி ஒரு இன்சிடெண்ட்டில் மாறிச்சு. அது முன்னுக்கு வந்துட்டு பொறுப்பு இல்லாத ஒரு ஆள் தான், நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு ஆளாக தான் இருந்தேன். எஸ்பிஎம் வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்களா? இல்லை எஸ்பிஎம் மட்டும் தான். எஸ்பிஎம் வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க. ஓகே, இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கும்ல? நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல் படித்து முடிச்சோடனே கொஞ்சம் இதாக இருந்தீங்க அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஃபோட்டோகிராஃபி இதாக தான் போகிறோன்னு ஒரு இது வந்துட்டோன்னே யார் ஓகே இவரை மாதிரி ஆகணும்டா அப்படின்னு யாரை இல்லை உள்ளே பூந்தோன்னே வந்துட்டு ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே பூந்தோன்னே எனக்கு அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் எதுவுமே ஆகலை. ஏன்னா வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு உண்மையாலுமே. இப்போ உள்ள காலத்தில் நிறைய பேர் புதுசாக வந்துடுறாங்க ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு, ஒரு மிரர்லெஸ் கேமரா வாங்கிக்கிறாங்க, ஒரு லேன்ஸ் ஒன்று, ஒரு டாப் ஃப்ளாஷ் ஒன்று வாங்கிட்டு ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லி சுற்றுறாங்க. அந்த காலத்தில் லைக் ஒரு 10 years பேக்லாம் வந்துட்டு டிஎஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎஸ்எல்ஆரில் பிடிக்கிறப்ப லைட்டு நிறைய விஷயம் அதை கற்றுக்கிறதுக்கே, ஒரு ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறப்ப நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ என்னை சுற்றி உள்ளவங்க இன்ஸ்பிரேஷன் சொல்கிறதோட நல்ல ஒரு மாஸ்டர்ஸில் நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு
ஃபோட்டோகிராஃபியில் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு ஜேர்னர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவங்க மாரி செய்யணும், இவங்க மாரி செய்யணும், இவங்க மாரி செய்யணும்னு சொல்லி இது பண்ணேன். உங்களுக்கான ஒரு தனி வேவை நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்க. இப்போ வரைக்கும் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து எஸ்பிஐ முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் கேமராவை தொடறதுக்கு முன்னாடி? எஸ்பிஐ முடிஞ்சிட்ட பிறகு வந்துட்டு நான் ஒரு பேசிக்காக இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, ஓகே. ஸோ அது செஞ்சுட்டு இருந்தேன். ஆயில் அண்ட் கேஸில் ஃபவுண்டேஷன் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு லைக் எப்படி சொல்றதுன்னா ஒரு 2 years ஸோ அங்கே படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே, ஸோ வெல்டிங்கு அப்புறம் இன்ஜினியர் செஞ்சு, ஸோ இன்ஜினியரிங் பேசிக் நிறைய தெரிஞ்சோன்னே அங்கேருந்து வந்துட்டு இது ஷாலாமில் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சிங்கப்பூர் வரணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் வந்தேன். இங்கே சிங்கப்பூரில் கப்பலில் வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம்னு சொன்னாங்க. ஏன்னா பிளாஸ்மா தேஜி இந்தமாரி வெல்டிங்லாம் தெரிஞ்சுன்னா கப்பலில் நல்லா சம்பளம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இங்கே எனக்கு வேலையும் கிடைக்கல சிங்கப்பூரில். அதுக்கப்புறம் காஃபி பீனில் வேலைக்கு போனேன், சம்மந்தமே இல்லை. அது எங்கேயா? சிங்கப்பூர். அதுக்கப்புறம் ஸ்டார்பாக்ஸில் போனேன். ஸ்டார்பாக்ஸில் போயிட்டு கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப இங்கே மலேசியாவில் வந்துட்டு அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அம்மா இறந்தோடனே இங்கே சரி மலேசியாலேயே செய்வோம். அப்போ தான் அம்மா போகிற முன்னுக்கு வந்துட்டு கேட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஃபோட்டோகிராஃபி. ஓகே. ஃபோட்டோகிராஃபியா இல்லை ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் செய்ய. ஸோ ஒரு சின்ன தொகை கொடுத்தாங்க, சரி ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அம்மா சொல்லுவாங்க நீ ஃபோன்லேயே நல்லா ஃபோட்டோ பிடிக்கிற, சரி ட்ரை பண்ணி பாருன்னா. அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு இந்த என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஜேர்னி. ஸோ ஆரம்பித்தப்போ வந்துட்டு நிறைய இடத்துல அடி வாங்கினேன். லைக் ஏன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம கற்றுக்கணுன்னா வந்துட்டு சில பேர் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் ஆஃபீஸில் போய் 5 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த நேரத்தில் கையில் காசும் இருக்காது, கீழே கோபி கடையில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு வரேன்னுவாங்க, வரவே மாட்டாங்க. அந்தமாரி 2-3 இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், ஸோ அவரும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். அவர்கிட்ட போய் கேட்டேன். ஸோ அவரும் இதேமாரி தான் ஆஃபீஸ் கீழே வர சொன்னார். நினச்சேன் இதுவும் நம்மளை வந்துட்டு கடையிலேயே ஒரு 4-5 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு இது பண்ணிடுவாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா போனேன், கால் பண்ணேன், கீழே இறங்கி வந்துட்டாங்க. கீழே இறங்கி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதை காமிச்சாங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு குரு மாரி. ஓகே. ஈஸியாக இந்த ஒர்க் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இந்த கேமரா ஃபோட்டோகிராஃபிக்கு வந்தீங்களா? இல்லை ஃபோட்டோகிராஃபியும் கஷ்டம்டா, நான் ஃபோனில் நல்லா ஃபோட்டோ எடுப்பேன் அதனால வந்துட்டிங்களா? இல்லை அது ஒரு போதை மாரி ஆயிடுச்சு. நீங்கள் அம்மா சொன்ன பிறகு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ட பிறகு ஒரு ஆள்கிட்ட காட்டுறப்ப அவங்க பார்ப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும். அந்த நான் தடவை வந்துட்டு ஒரு ஷூட் முடிஞ்சுட்டு எனக்கு ஆல்பம் செய்கிறதுக்கு கம்ப்யூட்டரில் ஒன்றுமே இல்லை. ஸோ அது செஞ்சாங்க. ஸோ அது செஞ்சுட்டு போய் கிளைண்ட்டை காட்டுறப்ப அந்த ஒரு சந்தோஷத்தை பார்த்த பிறகு தான் சரி இதுக்கப்புறமும் இந்த ஃபோட்டோகிராஃபியை கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக செய்யும். ஏதோ தானோன்னு தான் உள்ளே வந்தேன். ஆனால் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு போதைன்னு சொல்லலாம். அவங்க பார்த்துட்டு இங்கே பாருன்னு. ஸோ அந்த ஃபோட்டோவோட ஒரு டெஃபினேஷன் தெரிஞ்சு என் லைஃப்பில். ஸோ அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணேன். ஓகே. நீங்கள் வந்து முதல்ல ஒரு ஷூட்க்கு ரெடியாக இருப்பீங்களே, அந்த ஷூட்டை எடுக்கிறதுக்குன்னு இல்லை, நீங்கள் அந்த ஷூட்டை கஸ்டமர்கிட்டேருந்து வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க? இல்லை நான் வந்துட்டு என் கார்ட்லாம் செஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை கொடுத்தோன்னே அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டாங்க. இந்தமாரி தீபன் ஒருத்தன் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி செய்கிறான், கூப்பிட்டு பாரு, பையனோட 1 வயசு போய்விட்டு பிள்ளையோட 30 இது 2 ஒன்றா வந்துட்டு செஞ்சுருங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அண்ணன் பேர் கோபால். ஸோ அவர் தான் மொதல் எனக்கு இவன் கொடுத்தாரு. ஸோ அவர் வீட்டில் போய்ட்டு ஷூட் பண்ணுறப்ப எனக்கு ஃப்ளஷ் லைட் கூட பார்த்தாரு. மேனுவல் எல்லாமே ஓத்தோ செட்டிங்னுவாங்க. ஓத்தோ செட்டிங்கில் ஃப்ளஷ் லைட் அந்த கேமரா மேலே ஒரு ஃப்ளஷ் லைட் இருக்குது பார்த்து. ஆமாம். அதில் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு ஃப்ளஷ் லைட் ரொம்ப தெரியக்கூடாதுன்னு அது யூடியூப்பில் பார்த்துக்கிட்டேன். அதை வச்சு தான் ஷூட் பண்ணேன். ஸோ அது ஷூட் பண்ணிட்டு முடிஞ்சு அவங்கள்ட்ட ஃபோட்டோ காட்டுறப்ப எனக்கு அவ்வளோ இதாக இல்லை, ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் செஞ்சேன். ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் என்ன சொன்னாங்க? அந்த ஃபோட்டோ ஆல்பம் பார்த்து சந்தோஷமாயிட்டாங்க. ஓகே. நீங்கள் ஃபோட்டோவாக காட்டும் போது நல்லா இல்லை, ஆனால் ஆல்பமாக கொடுக்கும்போது எடிட்லாம் பண்ணி பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்துட்டீங்க. ஆமாம். ஓகே. அந்த ஈவெண்ட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங் கிடச்சிது? 200 2 பர்த்டேவும் 30 எனக்கு தெரியாது, ப்ரைஸும் தெரியாது. ஓகே. ஒன்றும் தெரியாது. நான் போயிட்டு நான் என்ன நினச்சேன்னா ஆல்பம் செய்கிறதுக்கு ஒரு 150 தான் வரும். ஸோ ஒன்றுமே தெரியாது, சும்மா இவ்வளோ தான் ஒரு 350 வெள்ளி வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணேன். அப்புறம் ஆல்பம் செய்கிறதுக்கு ஒரு 150 வந்துச்சு. ஸோ சின்ன ஆல்பம் தான். சின்ன ஆல்பமே வெரி எப்படி சொல்கிறது, பேசிக்கான ஒரு ஆல்பம் செஞ்சு ஒரு ஃப்ரேம் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு 150 அந்தமாரி தான். இப்போ ரொம்ப கூடிய இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு அந்த டைம்லேயும் அந்த மனுஷன் தான் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஓகே. நீங்கள் பார்த்த கேமரா D8100 கேனன் நிக்கான்.
இப்போ ஃபோட்டோகிராஃபர் அந்த காலத்துலலாம் அந்த காலத்துல இல்லை ஒரு கொஞ்சம் 10 வருஷம் முன்னாடி. ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்கள் டைம்ஸ்லாம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த கேமரா சூஸ் பண்ணுறதுக்காகவே கேமரா பிராண்ட் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. ஆமாம், நிறைய ஸோ நீங்கள் வந்து அதனால அந்த நிக்கான் சூஸ் பண்ணீங்களா இல்லை இதை திருப்பி சொல்கிறேன், நான் சத்தியமாக எதுவுமே தெரியாமல் தான் வந்தேன். சும்மா வாங்குவோம், சும்மா சர்ச்சை போட்டு போட்டு வாங்கிடுவோம். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அந்த என் பட்ஜெட்டில் இருந்துச்சு. அந்த கிட் லென்ஸு அதுவும் சரி, அந்த கேமராவும் சரி, தென் அந்த மெமரி கார்டு இது எல்லாமே வந்துட்டு என் பட்ஜெட்குள்ளே இருந்துச்சு. எவ்வளோ அந்த பட்ஜெட்? 2600 வந்துச்சு. 2600. ஸோ அதுக்குள்ளேயே வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் போக தான் தெரிய வந்துச்சு இது பத்தாதுன்னு. இது வந்துட்டு பிகினருக்கு பாய்க்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சில பேர் கூட வேலை செஞ்சுட்டு, லைக் கூட கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் கூட வேலை செஞ்சுட்டு, அப்புறம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கேமரா வாங்க ஆரம்பித்தேன். இன்னொரு கேமரா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து D90 வாங்கினேன். கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன், செமி வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 750 வாங்கினேன். அப்புறம் 810 வாங்கினேன். ஸோ அதுதான் பேசி. இப்போ நீங்கள் நம்பராக சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. அது பர்சனல சில பேர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து உங்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஓகே. ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ எப்படி வந்து இந்த ஸ்டூடியோ உங்களுக்குன்னு ஒன்று தனியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க? அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. லைக் நான் இது முன்னுக்கு வந்துட்டு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கூட வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து வந்துட்டு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ நாங்கள் என் டீம், நானே தம்பி, அதுக்கப்புறம் சரி நம்ம சொந்தமாக செய்வோம், சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோவும் தெரியும், ஃபோட்டோ எடுக்கவும் தெரியும், வீடியோ எடுக்க தெரியும், ஃபோட்டோ எடிட் பண்ண தெரியும், வீடியோவும் எடிட் பண்ண தெரியும். ஸோ வீடியோகிராஃபி திங்ஸ் கேஜெட் எல்லாத்தையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியும், ட்ரான் ஓட்ட தெரியும். ஸோ இந்தமாரி இருக்கிறப்ப வாய் நாட் ஒரு ட்ரை தானே, நம்மளையும் செஞ்சு பார்ப்போன்னே தான் இந்த மினிமம் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ மோஸ்கிட்டோ ஸ்டுடியோ சொன்னீங்க. அது அப்போ ஓகே. இப்போ வந்து மினிமம் ஸ்டுடியோன்னு வச்சுருக்கீங்க. நடுவில் ஒரு கெண்டோஸ்னு ஒரு பேர் வச்சுருந்தீங்க. ஏன் இவ்வளோ சேஞ்சஸ்? இந்த கேள்விக்கு வந்துட்டு அப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து இப்போ ஏன் பேர் மாற்றிட்டீங்கன்ட்டு காணா போகிறவங்களும் இருக்காங்களே. ஆமாம், நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு மொஸ்கிட்டோ ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு மொஸ்கிட்டோ சாத்திட்டேன். நான் அதோட மொஸ்கிட்டோவில் எந்த ஒரு ஃபோட்டோகிராஃபியும் செய்யலை. ஸோ நான் வேறு கம்பெனிக்கு வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அதனால் மொஸ்கிட்டோ வந்துட்டு அப்படியே விட்டாச்சு. ஸோ திருப்பியும் வந்துட்டு ஆரம்பிக்கிறான்னு அந்த இப்போ ரீசன்ட்லி ஒரு 4 years பேக் வந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறப்ப வச்ச பேர் வந்துட்டு கேண்டோ ஸ்டுடியோ. ஸோ கேண்டோ ஸ்டுடியோ வச்சு 2 வருஷம் கழிச்சு வந்துட்டு ஒரு இஷ்யூ நடந்துச்சு எங்களுக்கு. இருங்க, கெண்டோ ஸ்டுடியோக்கு ஏதாச்சும் அர்த்தம்? அது உண்மையாலுமே வேறு எந்த அர்த்தமும் இல்லை. என் பேர் டீப்பன், தம்பி பேர் கேனு, அப்புறம் சும்மா கேன் டூ அந்தமாரி வைப்போம். கேன் டூ லைக் முடியும், செய்ய முடியும், அந்தமாரி ஒரு மீனிங் தான் வந்துட்டு கேன் டூ ஸ்டுடியோன்னு வச்சோம். ஓகே. வேறு எதுவும் மீனிங்கும் இல்லை அதுக்கு பெருசாக. அதுக்கு மீனிங் ஆக வேண்டியதே நாங்கள் தான். அந்த பேர்னால அந்த பேரில் நாங்கள் தான் மீனிங். நீங்கள் தான். ஓகே. ஸோ கேன் டூ ஸ்டுடியோ வச்சோம். ஸோ அப்போ ஒரு ஜனவரி போல் நினைக்கிறேன், ஜனவரி 21 22 நினைக்கிறேன் இந்த வருஷம். லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு ஜனவரி 20 டேட்டு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு கம்பெனி அவங்க கம்பெனி பேரும் நம்ம கம்பெனி பேரும் லெபிக்குறவங்க ஒரேமாரி கெய்லிங் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் எடுத்து வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடுச்சா என்ன ஏது ஒன்றும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நிறைய ஈவெண்ட்டுக்கு போகல, நிறைய இதில் வந்துட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் தெறிக்க விட்டுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்டாரி தானே, அது ஸ்டாரி மாரி பார்த்துட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஒரு மே போல் வந்துட்டு எங்கள் அக்கா ஒருத்தவங்க ஃபோன் அடிச்சு நம்மள்ட்ட ஒரு கிளைண்ட் பேசி விட்ருக்கு. அவங்க நார்மலாக அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுங்க இருக்கானுங்க, நீ அவங்கள்ட்ட கேட்டு பாருன்னு. அவங்க அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறப்ப வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, திஸ் இஸ் அ ஸ்கேமு ரைட்னு. அவங்க கடுப்பாயிட்டாங்க, ஏன் இவனுக்கு நல்லா தானே செய்ய என்ன ஸ்கேம் பண்ணாங்க. அப்போ அவங்க அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க நம்மள்ட்ட ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, இந்தமாரி உங்கள் பேரில் ஸ்கேமர்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இன்ஸ்டாவில் போய் எங்கள் பேர் தட்டி பார்க்குறப்ப லைக் கே ஸ்டுடியோன்னு அந்தமாரி ஏதாவது தட்டிங்கன்னா எங்கள் பேரும் அவங்க கீழே வரும். எங்களுக்கு சரௌண்டிங்கில் உள்ள 4-5 பேர்கிட்ட கேட்டாலும் அதே தான் அவங்களும் சொல்லிட்டுருக்காங்க, சம்திங் வந்துட்டு உங்கள் பேருக்கும் அதுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. ஸோ பெட்டும் அந்த கே இருக்கிறனால கே ஸ்டுடியோ எங்கள் பேர்லேயும் வந்துட்டு கே இருக்குது, ஸ்டுடியோ இருக்குது, அவங்க இதுலேயும் கே இருக்குது, ஸ்டுடியோ இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடியாது. ஸோ என்ன பண்ணோம், போலீஸ் இப்போ போனோம். பேர் மாற்றுறதுக்கு வீடியோ போட்டிங்களா? போட்டேன். அதே மாதிரி அதையும் சொல்கிறதுக்கு வீடியோவை போட்டிருக்கலாம்ல. எது சொல்கிறதுக்கு? இந்த கெண்டோஸ் ஏன் இந்த கெண்டோஸில் பேரில் ப்ராப்ளம் இருக்குன்னு அது போட்டிருக்கோமே. போட்டிருக்கோம். அவன் அதே பேரில் ரிமைண்ட் பண்ணிடலாமே. அந்த இடத்துல ஒரு மாற்றம். ஏன்னா அது நிறைய பேருக்கு சொல்ல முடியல. நிறைய பேர்ட்ட வந்துட்டு இல்லை நாங்கள் தான் கேண்டோ ஸ்டுடியோ, ஆனால் வந்துட்டு நாங்கள் அந்த கேலிங் ஸ்டுடியோ இல்லைன்னு
நிறைய பேர் வந்துட்டு போய் மென்ஷன் பண்ண முடியல. ஸ்டில் நீங்கள் போயிட்டு இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் ஒன்றும் அப்படி தான் இருக்கும். இதனால வந்து உங்களோட மார்க்கெட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிற மாதிரி இருக்கா? பேர் மாற்றுறதுனால நான் வந்து எனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினச்சிது. அந்த மாதிரி தான் நினச்சோம். பேர் மாற்ற வேணாம், பேர் மாற்றினா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். தென் வந்துட்டு இத்தனை நாள் சம்பாரிச்ச அந்த இதெல்லாம் வந்துட்டு ரெப்புடேஷன்லாம் போயிடும். தென் லைக் நிறைய கஸ்டமர் போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ மாற்றின பிறகு உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. தைரியமாக நம்ம எது எடுத்து வைக்கணுன்றது தான் முக்கியம். அது நடக்குமோ நடக்காதோ பின்னாடி பிரச்சனை. ஆனால் நம்ம செய்யணும்ல. ஸோ செஞ்சிட்டோம். அருமை. ஓகே, அந்த கதை எந்த கதை? அதான் போலீஸ் ரிப்போர்ட். போலீஸ் ரிப்போர்ட் நீ கூட ஃபோன் அடிச்சு கேட்டல? ஆமாம். எங்கே போலீஸ் ரிப்போர்ட் காட்டலன்னு? ஏன்னா காட்டாததுக்கு என்ன காரணம்னா வந்துட்டு ரிப்போர்ட்டை காட்ட வேணாம். நாங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ரிப்போர்ட் செஞ்சுட்டு ஆனால் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வேணா அப்புறம் வீட்டுக்கு வா. இல்லை, ஓகே, நான் நம்புறேன் எடுத்து காட்டுறேன். ஸோ ரிப்போர்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஒன்று செஞ்சோம். அண்ட் தென் மினிமம் ஸ்டுடியோன்னு பேர் வச்சோம். மினிமம் ஸ்டுடியோக்கும் எந்த மீனிங்கும் இல்லை. அம்மா கூட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ஒரு பேர் சொன்னாங்க, எம்லேருந்து ஆரம்பிங்கன்னு. அவங்களே மினிந்தாங்க. மினிமம் முடிச்சாச்சு. என்ன பேரெல்லாம் இவ்வளோ ஈஸியாக வைக்கிறீங்க? நாங்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக யோசிக்கிறோம். எது வந்துட்டு ரொம்ப உட்காந்து யோசிச்சு ஏதாச்சும் செஞ்சால் கூட அது சரியாக வர மாட்டேங்குது. சப்பையாக முடிக்கிறது தான் சப்பையாக இருக்குது. ஓகே, இந்த மினிமம் ஸ்டுடியோன்னு பேர் மாற்றினதுக்கப்புறம் உங்களோட க்ரோத்து வேறு மாதிரி இருக்கா, இல்லை ஸ்டில் சேம்? இல்லை, ஸ்டில் சேம்னு சொல்ல முடியாது. ஒரு படி மேலே தான். ஒரு படி மேலே போயிட்டீங்க. ஓகே ஓகே, இப்போ உங்கள் ஸ்டூடியோஸ்லேருந்து வரும். ஸ்டூடியோஸில் வந்து இப்போ வந்து எத்தனை பேர் இருக்கீங்க? உங்கள் டீம் மொத்தம் எத்தனை பேர்? இப்போது கரண்ட்டாக எத்தனை பேர் தான் என் டீமில் இருக்காங்க? அந்த மாதிரி கரண்ட்டாக வந்துட்டு நாங்கள் ஒரு 5 பேர் தான். ஆனால் 2 பேர், ஒருத்தவங்க படிக்க போயிட்டாங்க, இன்னொருத்தர் வேலை விஷயமா இன்னொரு இடத்துல இருக்கார். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு இன்னொரு பிரதர் ஒருத்தர் வந்துட்டு அவரும் இங்கே வேலையாக கொஞ்சம் பிஸியாக. 2 பேர் மெயினாக இருக்கும். நானும் கேனும் வந்துட்டு ஒரு மெயினாக இருக்கும். ஸோ டாஸ்ன்னு சொல்கிறவங்க அவங்க சில நேரத்தில் வந்துட்டு இங்கே அவங்க வேலையும் செய்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் ஷூட்டுக்கு வருவாங்க. எல்லாம் மற்ற 3 பேரும் வந்துட்டு ஒரு பார்ட் டைம் மாரி இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்க நம்ம டீம் தான். நாங்கள் 5 பேர் தான். ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் 5 பேர் தான் இருந்தோம். இப்போ வரைக்கும் அங்கே 5 பேர் தான். ஓகே, இந்த ஸோ இப்போ ஃபுல் டைமாக நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா? இப்போ ஒரு 1 டேயில் வந்து ஷூட் வருது, உங்களுக்கு 3 பேர் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கூப்பிடுவோம். பார்ட் டைமர்ஸ் வருவாங்களா? இல்லை அவனுக்கே கேட்போம், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்கன்னு. ஃப்ரீயாக இருந்தானுங்கன்னா அவங்களே சொல்லுவானுங்க, இந்த டேட்டில் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோண்ணே வரட்டானு வா. ஓகே, இப்போ ஒரு பிகினராக வந்து ஒருத்தவங்க வந்து கேமரா இதெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு டீம் இல்லை, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் சரி வா ஐயா நம்ம டீமில் சேர்ந்துக்கோ அந்த மாதிரி ஏதாச்சும் வாய்ப்புகள் கொடுப்பீங்களா? இல்லை நீயாவே இரு, நாங்கள் எங்கள் டீமாகவே இருக்கோம்? ஏன்னா நான் நிறையா இதில் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி புதுசாக ஒரு ஆளை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா இதுவே ஒரு மோனோபொலியாக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிபெண்ட்ஸ். அவங்கள்ட்ட கேட்போம். உண்மையாலுமே வந்து இப்போ உண்மையாலுமே நிறைய பேர் எதுக்கு ஃபோட்டோகிராஃபி இப்போ உள்ள சீசனுக்கு செய்கிறாங்கன்னு தெரியல. ஸோ நான் சொன்னல, எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கிளைண்ட்டை டெலிவரி பண்ணுறப்ப அது ஒரு போதையாக இருந்துச்சு. அது ஒரு சந்தோஷம். அவங்க பார்த்து சிரிக்கிறப்ப அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு டெஃபினேஷன் எனக்கு கிடச்சிச்சு. அது என் டீம் மூலிமா தான் எனக்கு கிடச்சிச்சு. அவனுங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணானுங்க. ஏன்னா ஃபோட்டோனா என்ன, ஏன் நம்ம ஃபோட்டோ பிடிச்சி கொடுக்குறோம். இப்போ நான் உன்னையும் தான் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி கொடுப்பேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு நீ அந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப அந்த ஒரு மெமரி அங்கே இருக்கும்ல, அதுதான் அதோட டெஃபினேஷன். அதை உண்மையாக செய்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் ரெடியாக இல்லை. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெடியாக இருந்தாலும் வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு கண்டினியூஸ் இல்லை. ஸோ கண்டினியூஸாக செய்யணும், இல்லை அதில் ஒரு டெடிக்கேஷன் இல்லை. அவங்க சம்பாதிக்க தான் வராங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். எனக்கு ஸோ வந்து அவங்களோட பேஷனெல்லாம் விட்டுட்டு வரோம் ஜஸ்ட் ஃபார் மணி. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் பார்த்து 2-3 பேர்கிட்ட பேசினப்போ வந்துட்டு சில பேர் சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. பார்ட் டைமாக இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி செய்வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உடச்சிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரிங்கிட் போடுறோன்னா அவங்க 1000 ரிங்கிட் போடுறோன்னா அவங்க ஒரு 200-300 போட்டு அந்தமாரி ஷூட்லாம் எடுத்து சும்மா ஸ்லம்பராக செஞ்சுட்டு மெமரி கார்டை தொலைச்சிடுவாங்க. இஷ்யூஸ் நிறைய வரும். மெமரி கார்டு தொலைச்சிடுவாங்க, அப்புறம் ஹார்ட் டிரைவ் தொலைச்சிடுவாங்க, ஃபைலை தொலைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எடிட் பண்ணி ரா மெட்டீரியல் ஜேபேக் கொடுப்பாங்க. அது திருப்பி ஆல்பம் செய்ய முடியாது. நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இந்தமாரி புதுசாக வரவங்களுக்கு. ஸோ அந்தமாரி ஆனால் வந்துட்டு இந்தமாரி செய்கிறவங்க உண்மையாக கற்றுக்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் தைரியமாக வந்துட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டோம். எங்கள் கூட வந்து சேருங்க, நம்ம செய்கிறது பார்த்தாலே போதும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த பேஷன் இருந்துச்சுன்னா. ஓகே, அப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வந்து இப்போது வந்து நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்கிறீங்க. நல்லா சம்பாதிக்கலாமான்னு கேட்டால் வந்துட்டு தெரியல.
ஏன் தெரியல இத்தனை வருஷமா இந்த துறையில இருக்கீங்க, உங்களால இது கணிக்க முடியாதா? இதை கணிக்க முடியல. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு அதான் நம்ம சொன்னல பார்ட் டைமாக வந்து செய்கிறவங்க, ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்டீரியலு, அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிட்டி. ஸோ இப்போ கிளைண்ட் உண்மையாலுமே எது தான் எதிர்பார்க்குறாங்கன்னு ஒரு ஒரு 5 வருஷம் முன்னாடி கூட பிஃபோர் பேண்டமிக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு குவாலிட்டிக்காக வந்தாங்க. நிறைய பேர் குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஆல்பம் ஆல்பம் இல்லை ஃபோட்டோ ஷாப்பாக இருக்கணும், ஆல்பம் குவாலிட்டியாக இருக்கணும். இப்போ வந்து பார்க்குறவங்க வந்துட்டு நிற்கிறது ப்ரைஸு. ஏன்னா இந்த பேண்டமிக் முடிஞ்ச பிறகு வந்துட்டு நிறைய இந்த பார்ட் டைமர்ஸ் இந்தமாரி ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப தரமட்ட லெவலுக்கு அடித்து உடச்சி தெருவாக்குனதுனால இதுக்குள்ளே புதுசாக வரவங்க சம்பாதிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்ல ப்ரைஸு, நல்ல குவாலிட்டி, அப்புறம் நல்ல டீம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். பட் ஆனால் இப்போ நானே இப்போ ஒரு கல்யாணத்துக்கு சர்ச் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் எல்லாமே முதல்ல பார்க்க வேண்டிய எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட் இருக்கும்ல. கண்டிப்பாக எடுத்தோடனே 6000 7000 வெள்ளின்னு திறக்கிறாங்க. இட்ஸ் ஃபார் வெட்டிங். ஓகே, டிபெண்ட்ஸ். நீ இப்போ வச்சுக்க, உனக்கு என்ன தேவைன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். உன் கல்யாணத்துக்கு இது தேவையா தேவையில்லையா? இப்போ உன் கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் சிம்பிளாக தான் கோயிலில் தான் கல்யாணம் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நீ 6000 வெள்ளிக்கு வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு அவசியமே இல்லையா? நீ அதுக்கேற்ற பேக்கேஜுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் அதுக்கேற்ற பேக்கேஜ் எடுத்தால் தான் இது கொடுக்க மாட்டோம் அதை கொடுக்க மாட்டோம்னு தூக்கிடுறீங்களே. இல்லை, அப்படி நீ அது செய்கிறவங்க தான் பிரச்சனை. ஸோ நீ பாரு, உனக்கு வந்துட்டு ஒன்று மெட்டீரியல் கரெக்டாக இருக்கணும், ஓகே, ஒன்று அதுக்கேற்ற சைஸுக்கு இருக்கணும், ஓகே. அது அண்ட் தென் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாரி அவங்க வேலை கொடுக்குறாங்கன்னா சூன் நோ ப்ராப்ளம். இதே வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன், நீயே வந்துட்டு இப்போ கல்யாணத்துக்கு வர நான் வந்துட்டு என்கிட்ட ஒரு 5000 வெள்ளி பேக்கேஜ் இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த பேக்கேஜில் உள்ளது எல்லாத்தையும் வந்துட்டு நான் 2000 வெள்ளி கொடுக்குறேன்னு வச்சுக்கேன், நான் உன்னை ஏமாத்துறேன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு உனக்கு குறவா கொடுக்குறேன், ஆனால் நான் 5000 வெள்ளியில் உள்ள பேக்கேஜ் வந்துட்டு அங்கே அப்படியே எடுத்து வந்துட்டு உனக்கு 2000 வெள்ளிக்கு தரேன் நான் சொல்கிறேன்னா நான் உனக்கு ஏமாத்துறேன்னு அர்த்தம். உண்மையாக அந்த 2000 வெள்ளிக்கு வந்துட்டு சொல்கிறான்னா, ஓகே 2000 வெள்ளிக்கு என்னால் இது தான் செய்ய முடியும், இது தான் கொடுக்க முடியுன்றாங்கன்னா அவங்கள நம்பி போகலாம். ஓகே, நீ அதை கேட்டல இப்போ உடனே தீட்டுறாங்க, இது பண்ணாங்க. ப்ரோ இது ஒரு மறக்க முடியாத ஒரு வேல்யூ இல்லை. ஆனால் எந்த துறையும் நான் தப்பு சொல்லலை, பட் எல்லாமே ரொம்ப முக்கியம். பட் ஆனால் எல்லாரையும் ஞாபகம் வச்சு நான் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு கவட்ட போகிறதும் இந்த ஃபோட்டோகிராஃபி தான். என் துறை பெரிய துறைன்னு சொல்லலை, பட் ஆனால் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மற்ற விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு நீங்கள் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதுதான் வந்து எல்லாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறாங்களா விலையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு? இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு என் ப்ரைஸ் ஏற்றுனது வந்துட்டு என் ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸில் தான் வச்சுருக்கோம். ஏன் அந்த ப்ரைஸ் வச்சுருக்கோன்னா, எங்கள் மெட்டீரியல், நாங்கள் பாய்க்கிற ஜாமான், நாங்கள் பாய்க்கிற எக்யூப்மெண்ட்ஸ், நாங்கள் பாய்க்கிற சாஃப்ட்வேர், அண்ட் தென் சாஃப்ட்வேர்ஸ் வரப்போ தான் நிறைய பேர் இப்போ ஷாப்பிலாம் வாங்கி பாய்க்கிறாங்க. ஸோ நம்ம அந்தமாரி பாய்க்கல, ஒரிஜினல் தான் பாய்க்கிறோம். ஏன்னா மேக்கில் எடிட் பண்ணுறப்ப அந்த சாஃப்ட்வேர் பாய்க்கிறப்ப திருப்பியும் வந்துட்டு வீடியோ சரி ஃபோட்டோ சரி அவங்கள்ட்ட கொடுக்குறப்ப கிளியராக கொடுக்கறதுக்கு அதுக்கான ஒரு பட்ஜெட் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸுக்கு தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஓகே, இதே இதில் வரேன், ஒரு ராஃப்லி எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. இப்போ உங்களோட பெரிய பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து ராஃப்லி 6000 வச்சுங்க. 6000 இருக்கா? இருக்கு. ஓகே, இந்த 6000ல் வந்து நீங்கள் ஒரு வெட்டிங் கவர் பண்ணுவீங்களா? ஒரு வெட்டிங் அண்ட் தென் ப்ரீ வெட்டிங் இல்லை, அதாவது அந்த இந்த ஷூட் தான் வெட்டிங் தான், ஃபோட்டோ வீடியோ இதுதான் நீங்கள் கவர் பண்ணுவீங்க. இதை ஜேபியில் இருக்கிற கேமராமேன்ஸ் எல்லாமே இதே தான் ரஃப்லி இதே தான் சொல்கிறீங்க. 6000 வெள்ளிக்கு வந்து என்னால் ஒரு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இது மட்டும் தான் எடுத்து கொடுக்க முடியும், அண்ட் தென் ஆல்பம் இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறீங்க. ஆனால் இதை நம்ம கேலுக்கு எடுத்து போனோம்னா, கேலில் வந்து ஒரு 8000 வெள்ளிக்கு வெட்டிங், டெம்பிள் வெட்டிங், அப்புறம் ஒரு டின்னர், அண்ட் தென் இன்னொரு டின்னரையும் சேர்த்து 3 இதை ஒரே இதில் கொடுக்குறாங்க. இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அங்கேயே கொடுக்குறாங்க. ஏன் இந்த வித்தியாசம்? ஜேபினா எல்லாம் ரன் எஸ்டிடினால எல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை உண்மையாக அதான்? இப்போ நீ சொன்னல கேல்லேருந்து வராங்கன்னு, கேல்லேருந்து நிறைய பேர் இங்கே வரவே வந்து சேரவே மாட்டேங்கிறாங்க. ப்ரைஸு குறவுன்னு ஆனால் வந்து சேர்றவங்களும் இருக்காங்களே, ஜெனுவினாக செய்கிறவங்களும் இருக்காங்க. ஜெனுவினாக செய்கிறவங்க இந்த நல்ல நீ சொன்ன அந்த 6000 வெள்ளி 7000 வெள்ளி அவங்க தான் இங்கே வந்து சேராங்க. இந்த 2000 வெள்ளி 2500 வெள்ளிக்கு சேராங்களே, நிறைய பேர் வந்து சேர முடியாது. ஏன் தெரியுமா? குவான்டிட்டி கூட எடுத்துடுவாங்க. குவான்டிட்டி கூட எடுத்துகிட்டு அவங்களால அங்கே ஒரு ஈவெண்ட் செஞ்சுட்டு இங்கே ஒரு டைமிங்க்கு வந்து சேர முடியாது. அதான் சொல்லலை, இதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸாக ஒன்று இருந்துட்டா இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. கேரள உள்ளவங்களும் சரி, ஈப்போல் உள்ளவங்களும் சரி, கடல் உள்ளவங்க எங்கே உள்ள. ஆனால் நம்மளோட லிவிங் காஸ்ட்டும் அவங்க லிவிங் காஸ்ட்டும் வித்தியாசமாச்சு. எங்கே கேரளையா? இங்கே நம்ம ரன் எஸ்டிடினால தான் இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ பாருங்க, இப்போ சிங்கப்பூர் வேலை செய்கிறனால தான் நம்ம நார்மலாகவே பேசுவேன். ஒரு நீங்களும் கல்யாணம் பண்ண போறீங்க, நானும் கல்யாணம் பண்ண போகிறோம், அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க தான்,
இருந்தாலும் அந்த மாதிரி இது வச்சுங்க. இப்போ ஒரு டேவான்னாலுமே ஜேபில தான் விலை கூடியா இருக்கு, கேரளா விலை குறைவா தான் இருக்கு. ஏன்னா இங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதனால வந்து இங்க காஸ்ட் கூடியா வச்சிருக்கீங்களா, வச்சிருக்காங்களா? ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இங்கே மெட்டீரியல் எல்லாமே விலை கூடிய தான் இருக்கு. ஓகே, சரி இப்போ நான் வந்துட்டு ஒரு 10 வெள்ளிக்கு சார்ஜ் பண்ணிட்டு ஆனால் என்னோட காஸ்ட் எல்லாமே ஒரு 100 வெள்ளிக்கு இருந்துச்சுன்னா என்னால் சர்வை பண்ண முடியுமா? அது அந்த மாதிரி இப்போ யாரும் செய்யலையே. நீங்க நெகட்டிவ்ல யாரும் பிசினஸ் செய்யணும்னு கிடையாது. அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவ்ல தானே செய்யணும். ஆமா, அப்போ நான் இருக்கிற இடத்துல வச்சு தானே நான் என்னோட வேல்யூ நான் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஜேபியில் வந்துட்டு டேவான வந்துட்டு நீ சொன்ன மாதிரி கேரளில் வந்துட்டு 1000 வெள்ளி, இங்கே வந்துட்டு நீங்கள் ராஃப்லி இப்படி வச்சுக்கோங்க. இங்கே வந்து 1000 வெள்ளின்னு வச்சுங்க, அங்கே வந்து 500 வெள்ளின்னு வச்சுங்க. அவ்வளோ வித்தியாசம் இருக்காது, ஒரு 800 வெள்ளின்னு வச்சுங்க. 500 வெள்ளி. ஓகேயா, இங்கே 1000, அங்கே 800 வச்சுங்க. அந்த 200 வெள்ளிக்காக தான் எல்லாமே வந்து எந்த இடத்துல வந்து விலை குறவா இருக்கோ அப்படி தான் போகிறாங்க. இது வந்து மீன் பண்ணுதுன்னா, ஏன்னா அந்த காஸ்ட்டு தான் வந்து எல்லா இடத்துலையும் மீன் பண்ணுது. இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் குறவா கொடுக்கணும், சம்பளம் கூட கொடுக்கணும். அங்கே வந்து ஒரு 20 வெள்ளி குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஃபர் ஆகுது. ஸோ அது எதனால இது டிஃபர் நடக்குது நம்ம இந்தியன்ஸ் துறையிலன்னு பார்த்தா, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் வந்து இப்படி தான் இருக்குது. டெக்கோ, கேமரா, ஐஸ்கிரீம், சாப்பாடு, வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்குது. ஏன் இந்த வித்தியாசம்? எல்லாருனாலும் எஃபோர்ட் பண்ண முடியாதுல்ல. இங்கேயே சிங்கப்பூர் வேலை செய்ய முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே, எங்களோட டார்கெட் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இல்லை, நீ கேட்குற கேள்வி வந்துட்டு ப்ரைஸை பற்றியா இல்லை குவாலிட்டியை பற்றியா? ரெண்டுமே தான். ஓகே, ஒரு ஒன்று இருக்குது. இஃப் யூ உனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக வேணும்னா யூ டோன்ட் சி த ப்ரைஸ். ஓகே, யூ டோன்ட் குவாலிட்டி, யூ சி த ப்ரைஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு பேசிக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்க. நீ கேட்டு கேரளா ஏன் வேலை குறவாக இருக்குது, இங்கே ஏன் வேலை குறவாக இருக்குது? இது இப்போ நம்ம இடத்துல வந்துட்டு நம்ம இங்கே தான் வாழ்கிறோம், இங்கே தான் எங்களோட வந்துட்டு பொருளாதாரமே இருக்குது. சரியா? நான் வந்துட்டு நான் போயிட்டு இப்போ நான் கேரளா வாழ்ந்தேன்னா கேரளா சில ஜாமான்லாம் விலை குறைவு தான், சாப்பாடு விலை குறைவாங்க. இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன்லாம் நான் ரீசனி போனப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சாப்பாடு அங்கே சர்வை பண்ணிக்கலாம், சில விஷயம் சர்வை பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதே விஷயத்தை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சாப்பாடு கடை நிறையா இருக்குது. ஆனால் வந்துட்டு உன்னால் சர்வை பண்ண முடியுமா? சர்வை பண்ண முடியாது. நிறைய விஷயத்தில் வந்துட்டு நீ உன் சம்பளத்தையும் நீ இதுலேருந்து தான் பார்க்கணும், உன்னோட சுற்றி உள்ளவங்களோட பொருளாதாரத்தையும் நீ இதில் தான் பார்க்கணும். அண்ட் தென் நீ வாங்க போகிற கேமரா ஒரு தடவை வீணாச்சுன்னா எப்படி இருந்தாலும் வந்துட்டு 7000 வெள்ளிருந்து 8000 வெள்ளி ஒரு தடவை நீ ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இதையும் நீ இதுலேருந்து தான் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு மினிமமாக எல்லாருமே ஒரு ப்ரைஸ் வச்சுக்கிட்டா 6000 ஸ்டாண்டர்ட். இங்கே கேரளா உள்ளவங்க அவங்களுக்கு ஏற்ற மாரி அவங்க அந்த ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னா அங்கேருந்து இங்கே வராங்களே, ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எப்படி என்ன ஊற்றுறாங்கன்னு தெரியல. கேள்வி கேட்டு இது வரைக்கும் பதிலும் கிடச்சது இல்லை. என்னென்னு வந்துட்டு வேறு என்ன ரீசன்லி வந்து ஃபோட்டோ, வீடியோ, ப்ரீ வெட்டிங் இதெல்லாமே சேர்த்து வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்து செஞ்சு கொடுக்குறது 2500. புரியல, இந்த 2500 வந்து இவ்வளோ நீங்கள் சொன்னதுக்கும் அதுக்கு அது ஆப்ட் ஆகாதுன்னு அது எனக்கே தெரியும். ஆனால் செய்கிறாங்க. நீங்கள் வேணால் வந்துட்டு ஃபேஸ்புக்லேயோ ரொம்ப வேணாம் டிக்டாக்ல போய் பாருங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, ப்ரோமோ நிறைய போட்டுருக்கோம். 2500 இது எல்லாமே இருக்கும். என்ன நம்புங்க, போய் பாருங்க. வேணா உங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளம். நீங்கள் அவங்களெல்லாம் எடுக்கக்கூடாது சொல்கிறீங்க. அவங்கள எடுக்காதது அவங்க கையில் இருக்குது. ஆனால் அதான் சொல்கிறேன், சாவ போகிறீங்களா இல்லை வாழ போகிறீங்களா உங்கள் கையில் தானே இருக்குது. அதேமாதிரி தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுங்க. இப்போ நம்மள்கிட்ட வரப்போ வந்துட்டு ஒரு கிளைண்ட் நம்மள்கிட்ட கேட்குறப்ப என்னால் அந்த 6000 வெள்ளிக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும், சத்தியமாக நான் அதை செஞ்சு கொடுக்க முடியும். போய் சொல்ல மாட்டேன். வரேன்னு சொல்கிற நேரத்தில் வராமல் இருக்க மாட்டேன். என்னால் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அந்த எஃபர்ட் முழுசாக நான் போடுவேன். அந்த 2500 வெள்ளி கொடுக்குறவங்க அவங்களால அந்த எஃபர்ட் போட முடிஞ்சுன்னா சந்தே வாழ்ட்டோம், பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை, எப்படி வேணாலும் செய்யட்டும். ஆனால் அதுக்கும் நீங்கள் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வியை சம்மந்தப்படுத்தி கேட்டிங்கன்னா அது அவங்களோட பிஸ்னஸ். அவங்க எப்படி செய்கிறாங்க நம்மளுக்கு சத்தியமாக தெரியல. ஒன்று அவன் நல்லா தெரியணும்னா அந்தமாரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு அவங்கள்ட்ட புத்தெல்லாம் கேள்வி கேட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதில். ஓகே, கண்டிப்பாக இவரோட இதை நான் ஏற்றுக்குவோம். அடுத்த வாட்டி கூப்பிட்டு வரும். நான் எல்லாத்தையும் ஏன்டி கேள்வி நானே வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யாரோட ப்ரைஸ் குறைவாக இருக்கோ அவங்கள கூப்பிடுவோம். நானும் இங்கேயே உட்காந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும்ப்பா. நானும் ஒரு வேளை வந்துட்டு அந்த 2500 வந்துட்டு அவரால் எல்லா விஷயத்துலையும் சர்வை பண்ண முடியுது. ஃபேமிலியிலேருந்து, பிஸ்னஸ்லேருந்து, அவரோட பர்சனல் லைஃப்லேருந்து எல்லாத்தையும் சர்வை பண்ண முடியுதுன்னா வாங்கினோம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நாங்களும் 2500 கொடுப்போம், பிரச்சனை இல்லை. ஓகே, கேலுக்கும் போயிடும். கேளுக்கும் போகிறீங்களா? ஆமாம், கேலேருந்து வரதை பற்றி தான் நான் கேட்டேன். அப்போ நாங்களும் கேலுக்கு போயிடும். ஓகே, அங்கே போய் 2500 ப்ரைஸ் கொடுக்கும். ஓகே, இங்கே இருந்தால் கொடுக்க முடியாது. காரசாரமாக போயிட்டுருக்கு. ஸோ காரசாரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக போவோம். அடுத்த நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷூட்டில் இங்கே ஜிபியில் பண்ணிவிட்டு எதுக்குடா இந்த ஷூட்டுக்கு வந்தோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா?
எதுக்குடா இந்த ஷூட்டுக்கு வந்தோன்னு சொல்லி அந்தமாரி எதுவும் யோசிச்சதே இல்லை. ஆ. ஏன்டா இந்த ஷூட் எடுத்தோன்னு அந்தமாரி யோசிச்சதே இல்லை. ஷூட்டு முடிஞ்ச பிறகு வந்துட்டு சில பேர் மேலே கோவம் மட்டும் தான் இருக்கும். அவங்க எப்படி சொல்கிறது, அந்த கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான ஆளாக இருப்பாங்க, எங்களை ஏசி இருப்பாங்க, அந்தமாரி ஆட்கள் மேலே தான் தனிப்பட்ட முறையில் கோபமாக இருக்குமே தவிர ஏன்டா இந்த ஈவெண்ட் எடுத்தோன்னு என்றைக்குமே யோசிச்சதில்லை. போகிறப்ப ஈவெண்ட் போகிறப்பனுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ ஈவெண்ட் போகிற மாதிரி இருந்தது. ஆனால் வந்துட்டு அது போக போக வந்துட்டு பழகிருச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டு. ஆனால் அதுவும் வந்துட்டு அம்மா ஒரு வாட்டி ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்பொழுதும் செய்கிற கல்யாணம் தானே திருப்பியும் செய்யுது, ஏன்னா ஏன் அந்த ஒரு பயம்னு. அதனால் அது இல்லை. ஓகே, உங்களோட பெஸ்ட்டான ஒரு அனுபவம் போனதில்? பெஸ்ட்டான அனுபவம்னா ஒரு கல்யாணத்தில் வந்துட்டு என்ன கேட்கல, இன்னொருத்தரை கேட்டாங்க. ஆனால் எனக்கு அவர் கூட ரொம்ப க்ளோஸு. நானும் அவர் தான் ஷூட் பண்ணிருந்தோம். அவர் முன்னுக்கு நின்றுருந்தார். எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இல்லை அவங்க கேட்ட கேள்வி. அவர் ஷூட் பண்ண கல்யாணம் தான் ஷூட் பண்ணிருக்காரு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அவங்க அப்பா பொண்ணோட அப்பா விட்டா சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் வந்து ஷூட் பண்ணுவீங்களான்னு. நாங்கள் செஞ்சது ஒரு தவறான வேலையாக இருந்தால் பரவாயில்ல, அவர் கேட்ட அந்த விஷயம் வந்து ஒரு தப்பான அந்த மோட்டிஃபோ என்னன்னு சொல்ல வர. சாந்தி முகூர்த்தம்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நாங்கள் ஒன்றும் அந்தமாரி ஃபோட்டோ பிடிக்கிற ஆள் இல்லையா. நாங்கள் ஒரு அழகான கப்பலை வச்சு அவங்க கல்யாணத்துக்கு மெமரிபுளாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் பிடிச்சிட்டு இருக்கோம். அதனால் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்தமாரி கேட்டோன்னே எனக்கு உண்மையுமே அழுவே வந்துருச்சு. என்னடா பண்ணோம், நம்ம ஃபோட்டோ தானே எடுத்தோம். ஸோ அதுதான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய அனுபவம். இப்போ புதுசாக யாராச்சும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்கன்னா என்ன சொல்லுவீங்க? தயவுசெய்து வராதீங்க. ஏன் வேணாம். ஏன்னா வந்துட்டு இதை இருக்கிறவங்களே நிறையா இருக்காங்க, எதுக்கு நீங்கள் வந்து பாரமாக இருக்கீங்க? இல்லை பாரமாக இருக்குங்கன்னு சொல்ல, திடீர்னு டக்குன்னு வந்துடாதீங்க. கற்றுக்கோங்க, உண்மையிலுமே போய் கற்றுக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்க வெளியே ஃபோட்டோகிராஃபர்ஸ் உண்மையாக கற்றுக் கொடுக்குற நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷனலாக உண்மையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளே வாங்க. ஏன்னா நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க, ஈஸியாக இருக்கும். மணி வாய்ஸும் உங்களால் சர்வைவ் பண்ண முடியும். இதே வந்துட்டு டக்குன்னு எடுத்தோன்னே ஒரு கேமரா மிரர்லெஸ் ஒன்று வாங்கிட்டு ஒரு டாப் லைட்ஸ் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறதுக்கு வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களும் காண போயிருவீங்க. ப்ரொஃபஷனலாக கற்றுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருப்பீங்க. ஓகே, இந்த மலேசியாவில் இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபோட்டோகிராஃபி எப்படி ஒர்க் ஆகுது? எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது? நல்லா இருக்கா, இல்லை விமாங் அடி வாங்கி நாசமாக இருக்கா? இல்லை, ஒரு இடத்துல உண்மையிலுமே நல்லா தான் இருக்குது. ஓகே, ஒருத்தவங்க உண்மையிலுமே நல்லா தான் இருக்காங்க. தான் சொல்கிறேன்ல, ப்ரொஃபஷனல் அதை எப்படி சொல்கிறது, இப்போ உங்கள் துறையை வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு குவாலிட்டியான விஷயம் கொடுக்குறனால தான் இன்னும் சஸ்டைனாக இருக்காங்க. குவாலிட்டியாக கொடுக்குறப்பையும் சரி, அதோட வேல்யூ புரியுறனால தான் சில பேர் வந்துட்டு உங்கள்கிட்ட திருப்பியும் வருவாங்க. அதேமாரி நீங்கள் குவாலிட்டியாக கொடுக்குற ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலுமே நல்லா சஸ்டைனாக தான் இருக்காங்க. யாருனால வந்துட்டு குவாலிட்டியாக கொடுக்க முடியல, இல்லை நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்காங்க, இன்னும் வந்துட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாரி மாற்றாமல் இருக்கும், அந்தமாரி உள்ளவங்க தான் அடுத்தவங்க மேலே பழி போட்டு இது செய்யணும் அது செய்யணும். ஏன் எங்களுக்கும் இருந்துச்சு, எங்களுக்கும் வந்துட்டு பேட் ஹிஸ்டரிஸ்லாம் இருக்குது. எல்லாருமே பிஸ்னஸில் கோத்ரூ பண்ணி அப் இருந்தால் டவுன் இருந்தால். ஸோ ஆனால் அந்த டவுன்லேருந்து திருப்பி எப்படி ஆப் பார்க்குறோம், அதுதான் நம்மளோட இது. ஆனால் சில பேர் டவுன் ஆகணுன்னே வேறு விஷயத்துக்கு டவுன் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் மலேசியாவில் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது. அது நல்லா செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது, மோசமாக செஞ்சுட்டு இருக்கிறவங்க மோசமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஏஐலாம் வந்துருச்சு, ஃபோன்லாம் வந்து வேறு லெவல் சங்கீதா வந்துருச்சு. ஒரு நாள் உங்களெல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா முடிஞ்சு அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் என்ன பண்ணுவோம், அப்பயும் தூக்கிட்டு போயிட்டு ஃபோட்டோ பிடிப்போம். ஓகே, இப்போ வந்து ஏஐ பாருங்க, இப்போ ஃபோன்லேயே தான் எல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க வச்சுங்க. ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி ஃபோனில் பிடிப்போம், ஃபோனை எடுத்து அதுக்கு தான் அவங்களே ஆள் வச்சுருப்பாங்களே, அது நாங்களே போவோம். ஓகே, அதுவும் முடியலன்னா திருப்பியும் வந்துட்டு பழைய மாரி ஆரம்பிப்போம். பழைய ஸ்டைலில் திருப்பி எடுத்து திருப்பியும் ஃபோட்டோ பிடிப்போம், திருப்பியும் வீடியோ எடுப்போம். அப்புறம் என்ன செய்யுது, அப்பயும் முடியலையா பிடிச்சிக்கோ. நம்மளோட இந்த ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரி, இந்தியன் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உண்மையை சொல்லுங்க. அதான் ஒன்றுமும் வந்துட்டு நிறைய பேர் ப்ரைஸில் மட்டும் விளையாண்டு நிறைய விஷயம் செஞ்சாங்கன்னா இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமாயிடும். எனக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் இருக்குது, ஷேர் பண்ணிக்கிறேண்ணே. நான் கொஞ்ச நாள் ஒரு 6 months அந்தமாரி வந்துட்டு நாம் ப்ரீ வெட்டிங் செய்யறதுக்காக வந்துட்டு வேறு இனத்து கூட வந்துட்டு லைக் சொல்லானே சைனீஸ் கூட வந்துட்டு
போயிட்டு வேலை செய்யணும் இல்லை, அவங்களோட இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக போனோம். அப்போ அவங்க அங்கே அங்கே அவங்களுக்குள்ள ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க ஒத்துமை இருக்குல்ல, அது நம்ம பார்க்குறப்ப அது நம்ம இதில் இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ போகலாம். என்னன்னா ஓகே, அவங்க ஒரு 6 பேர் ஒரு டீமாக இருக்காங்க. 6 பேரும் யாருன்னா வேறு கம்பெனி தான். இப்போ மினிமம் ஸ்டுடியோ சொல்கிற மாரி, மச்சி ஐஸ்கிரீம் இல்லை இந்தமாரி வேறு 6 கம்பெனி. பட் ஆனால் வந்துட்டு ஒரு ரூஃபில் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு இது வச்சுக்கிட்டாங்க, 2500 தான் ஆக குறைவு, அதுக்கு மேலே குறைக்கக்கூடாது. அதுக்கு மேலே குறைச்சின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபைன் வச்சுக்குவாங்க. அப்போ நாங்கள் போன டைமில் வந்துட்டு அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டாளி வந்துட்டு 2300 கொடுத்துட்டாரு. ஸோ இவங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஒரு டேபிள் டாக் மாரி வந்து கூப்பிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு அங்கே உட்காந்து பேசினாங்க. எனக்கு அவ்வளோ சீன புரியாது, எனக்கு நல்லா சீன புரியும். ஸோ பேசி இது பண்ணிகிட்டே இருக்கிறப்ப வந்துட்டு அப்போ அவங்களுக்குள்ளேயே நான் ஒரு மாதிரி வாக்குவாதம்லாம் முடிச்சு ஏன் குறைச்சேன். அப்போ எனக்கு போன பிறகு தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னடா நடந்துச்சு, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன தான் இருந்தாலும் சரி நீ 2500 குறைச்சிருக்கவே கூடாது, அது ரொம்ப தப்பு. ஸோ அது குறைச்சதுனால வந்துட்டு அன்றைக்குள்ளே அந்த சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடு காசு எல்லாமே அவர் தான் கட்டணும். ஓகே. ஸோ 2500 நீ 2500 அதுக்கப்புறம் நீ எவ்வளோ வேணாலும் நீ கொடுத்துக்கோ, அது உன் பிரச்சனை. ஆனால் 2500 கீழே குறைச்சி கொடுக்கவே கூடாது. இது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரூல்ஸில் ஒரு ஒத்துமைன்னு சொல்லலாம். ஓகே. அவங்க இதில் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னீங்களே இந்தமாரி மலாய்க்காரங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, சைனீஸும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் ஏன் வந்துட்டு ப்ரைஸை குறைச்சி இது பண்ணுறாங்க, ஏற்றுறாங்க இருக்காங்க, இதுதான் காரணம். நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருந்து ஒரு நிலையான ஒரு ப்ரைஸை வச்சு இதுதான் பிஸ்னஸ் இப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சோன்னா யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் வராது. கேரள உள்ளவங்களும் வந்து தான் நம்ம செஞ்சுட்டு போனாலும் செஞ்சுட்டு போங்க, இங்கே உள்ளவங்க எங்கே வேணாலும் போய் செய்யலாம். ப்ரைஸுன்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்கும். பட் இருங்க, இதில் சாரி இன்டரப்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மலாய்க்காரங்க வந்து இப்போ மலாய்க்காரங்களோட ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற நிறைய தமிழால் வந்துட்டாங்க. இதெல்லாமே கல்குலேட் பண்ணி பார்த்தா அவங்க தானே ஒன்றும் ப்ரைஸ் குறைவாக கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட குவாலிட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மெலிஸோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் கூட ஓகே, அவங்க ஹவர்ஸில் இது பண்ணுவாங்க, ஆல்பம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப குறைவாக தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க நம்மளை மாரி வந்துட்டு ரொம்ப ஸ்பெண்ட் நம்மளோட ஹவர்ஸ் மாரி அவங்களோட போகாது. ஒரு மெல்லிய கல்யாணத்துக்கு போனீங்கன்னா நிற்காம தான் நடக்கும், அது ஒரு 1-2 ஹவர்ஸ் போகும். ஸோ அது முடிஞ்ச பிறகு வந்துட்டு ஜம்முவாக நடக்கும், வீட்டில் நடக்கும், அவ்வளோதான். அது முடிஞ்ச பிறகு வெளியே கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ பிடிப்பாங்க. அந்த ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கேட்பாங்க, உங்களுக்கு ஆல்பம் செய்யணுமா, லைக் ஃப்ரேம் செய்யணுமா, இல்லை வந்துட்டு வெறும் ஃபோட்டோ மட்டும் போதுமானே. நிறைய பேர் வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால அவங்க அதுக்கேற்ற ப்ரைஸ் அந்த மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி ஏன் இல்லை இருக்க, ஆனால் எடுக்கணும். ஆனால் நம்ம இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஷோக்குக்காக செய்கிறவங்க கூட இருக்காங்க. சில பேர் வந்துட்டு உண்மையாலுமே எனக்கு இந்த ஆல்பம் ஃப்ரேம்லாம் வேணும், ஒரு மெமரிக்காக வேணும்னு செய்கிறவங்க கூட இருக்காங்க. சில பேர் பட்ஜெட்டுக்காக செய்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட், அவங்களுக்கு என்ன வேணும். அவங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு இல்லை பரவாயில்ல பட்ஜெட் இல்லை, ஏன்னா இது நாங்கள் எப்போதும் எங்கள் கிளைண்ட்டை கூட சொல்லுவோம், ஏன்னா வெறும் கல்யாணம் வாழ்க்கை மட்டும், கல்யாணம் முடிஞ்ச பிறகு வாழ்க்கையும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 6000 பேக்கேஜா இல்லை நம்மள்ட்ட வரும் 6000, நீ தவறாக நினச்சா 6000 6000 இல்லை, நம்மள்ட்டையும் சின்ன பேக்கேஜ் 500 இருக்குது. ஷூட் அண்ட் பண்ண வந்துட்டு 800 இருக்குது. வெட்டிங்க்கு வந்து 800 வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ எதுவுமே வந்துட்டு நிலையான ப்ரைஸ் இல்லை. ஸோ குறைவான பேக்கேஜும் இருக்குது, கூடியான பேக்கேஜும் இருக்குது. ஓகே, அது வந்துட்டு அவங்களுக்கு டிபெண்ட்ஸ். சில பேர் வந்துட்டு மெலேஜ்ட்டே எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா சில பேர் அவங்கள்ட்டே எடுக்கிறாங்க. ஒரு 300 வித்தியாசத்துக்கு சில இடத்துல அங்கேயும் எடுப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு சில இடத்துல, ஏன்னா ஒன்று நம்மளோட கலர் டோனு அவங்களுக்கும் தெரியாது. மொழியை வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபோட்டோ எல்லாத்தையும் ஃப்ளாட்டாக வெள்ளையாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்தமாரி ஃபோட்டோஸ் கூட சில நேரத்தில் நம்மள்ட்ட வரும். வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இது கொஞ்சம் ரீஎடிட் பண்ணி கொடுங்க. ஆனால் சில நேரத்தில் செய்ய முடியாது, பிகாஸ் ஏன்னா சமைச்சதை திருப்பி சமைக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இது ஒரு மெமரி. இது ஒரு ஃபோட்டோகிராஃபின்றது வந்துட்டு ஒரு ஜோக்கான ஒரு மெமரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெமரிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் தான் முடிவு பண்ணி எடுக்கணும். இது முக்கியம் இல்லையா உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே ஓகே, அடுத்த கேள்வி. முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க வெஸ்டான அனுபவத்தில் வந்து அந்த அந்த சாந்தி முகூர்த்தத்துலலாம் வந்து ஃபோட்டோ எடுப்பீங்களா, அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு என்ன அவங்க எதை தான் மீன் பண்ணுறாங்க? இல்லை லேட் ஆச்சு உண்மைதான். ஓகே, ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு லேட் ஆகலை. பிகாஸ் ஏன்னா நீங்கள் பாருங்கள், கட்டத்துலேருந்து வந்துட்டு நம்ம அங்கே தான் இருக்கோம். டைம் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு
அவங்கள சாப்பிட்றதுக்கும் டைம் கொடுக்கணும், அவங்க சாங்கிய நேரத்துலேயும் நம்ம டைம் கொடுக்கணும். கடைசியில் நம்மளுக்குன்னு இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் டைம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் திடீர்னு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு வருவாங்க. அந்த நேரத்தில் தான் வந்துட்டு மாமா பெரியம்மா யாராச்சும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம யாரையும் ஏசவும் முடியாது, ஏன்னா திருப்பி நம்மளை ஏசிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி அந்த போசிங் எடுக்கிற நேரத்தில் வந்துட்டு அந்தமாரி ஒரு கேள்வி, இன்னும் எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருப்பீங்க, சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் வந்து எடுப்பீங்களான்னு. டைம் தான் அந்த இடத்துல வந்து ஒரு மெயின். ஏன்னா எங்களுக்கும் அந்த டைம் வேணும். ஏன்னா அந்த ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தா தான் நாளைப்பின்னா அவங்களுக்கு ஃபோட்டோஸ் பார்க்குறப்பையும் ஆல்பம் வைக்கிறதுக்கோ சரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். இல்லை நம்ம செஞ்சு சில நேரத்தில் சில பேர் வந்து வேணான்னிடுவாங்கண்ணே, வேணாண்ணா போதும், நம்ம இதோட நிப்பாட்டிடுவோம், நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக ஒரு நார்மல் போசிங் மட்டும் எடுத்துருங்கன்னு. பிகாஸ் ஏன்னா நல்ல நாள் நம்மளும் சொல்லிடுவோம், அம்மா அப்பாட சண்டை போடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த நாள் வந்துட்டு நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு பாருங்கன்னு. ஆனால் அந்த நேரத்தில் தான் வந்துட்டு அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வந்து மணி ஆச்சு, சீக்கிரம் போகணும், 12 மணி ஆயிடுச்சு, நம்மளாலே ஒன்றும் செய்ய முடியாது, சரி போங்க. சில பேர் வந்து நின்று அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசி வந்து எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்படி அங்கே நின்றாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக எடுத்து கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம பாட்காஸ்ட்டில். எண்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ புதுசாக வரவங்களுக்கு என்ன சொல்ல வைக்கிறீங்க? அதான் மாதிரி சொன்னல, நல்லா கற்றுக்கோங்க. இல்லை ஜெனரலாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் வரணும்னு நினைக்கிறவங்க, வெட்டிங் ஒரு யங் என்டர்பிரனராக இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போகிறாங்களே. ஆனால் உண்மையாலுமே இந்த ஃபீல் வந்துட்டு ஒரு ஜோக்கான ஒரு ஃபீல் தான். இது வந்துட்டு லைக் எல்லாரையும் அழிச்சிரும், லைக் செய்ய முடியாது, ஸ்மார்ட்டாக யோசிச்சு செய்யணும். ஏன்னா தோத்தவங்கள நம்ம என்ன சொல்லுவாங்க, தோத்து போன 100 பேர் பார்க்குறதோட ஜெயிச்சவங்க ஒரு ஆளை பார்த்தாலே போதும், நம்ம ஜெயிச்சிருவானுவாங்க. ஸோ அந்தமாரி வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பாருங்கள், அவங்க கூட ஃபாலோ பண்ணுங்கள், அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் டிப்ஸ் எடுத்து நீங்கள் உங்களுக்கு ஒரு லைஃப் உருவாக்கு. லைக் ஃபோட்டோகிராஃபி தான் செய்யணும்னு இல்லை, ஐஸ்கிரீம் கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஐஸ்கிரீம் செய்கிறவங்களும் இப்போ நிறைய ஃபேமஸாக நிறைய பேர் இருக்காங்க, ஆமாவா இல்லையா? ஆமாம். ஸோ அவங்கள்ட்டேருந்து இப்போ யாராச்சும் ஒரு ஆள் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்களா? ஒரு அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா நீங்களே கண்டிப்பாக இன்னொரு ஆள் வரப்போ நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. அந்தமாரி வந்துட்டு டெக்கோலையும் சரி, ஃபோட்டோகிராஃபிலையும் சரி, சாப்பாடுலேயும் சரி, மேக்கப் ஆர்டிஸ்ட்லேயும் சரி, நல்லா செய்கிறவங்க, எம்சியும் சரி, டிஜியும் சரி, நல்லா செய்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர். அவங்க கூட முதல் ஜாயின் பண்ணுங்கள், நல்லா கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து இவர்கிட்ட நம்ம தீபன் அண்ணன்கிட்ட வந்து நிறையா விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மினிமம் ஸ்டுடியோ பற்றி நிறையா கேட்டுக்கிட்டோம். ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு அண்ட் தென் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கும் ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு இல்லை உங்களோட நாடி வரவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மினிமம் ஸ்டுடியோ பேஜுக்கு போங்க, டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இருக்குது. ஸோ அங்கே டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற சேவைகளை நாங்கள் செய்வோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய் மக்களே, அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.